ரீகேப். இன்விசிபிலிட்டி க்ளோக்கை கழட்டிட்டு வந்த ஸ்னேப் சீரியஸோ லூப்பினோ சொல்கிற எந்த ஒரு காரணத்தையும் அவர் கேட்குற மனநிலையில் இல்லை. அவர் லூப்பினை மேஜிக்கால கட்டிடுறாரு. அதை பார்த்த ஹாரி, ரான், ஹெர்மைனி அவரை டிசார்ம் பண்ணுறாங்க. அவர் மேலே செவத்தில் இடித்து மயக்கம் போட்டு விழுறாரு. அதுக்கப்புறம் ரீமஸும் சீரியஸும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க கன்வின்ஸ் ஆகாதனால சீரியஸும் லூப்பினும் ஸ்கேபர்ஸை ஃபோர்ஸிபிளாக மேஜிக்கால பெட்டிக்யூவாக மாற்றுறாங்க. சாப்டர் 19 பார்ட் 2. சீரியஸ், ரீமஸ். பெட்டிக்யூவோட வாய்ஸ் கூட ரொம்ப கீச்சு கீச்சுன்னு தான் இருந்தது. அகெயின் அவரோட கண்ணு திரும்பவும் டோர் பக்கமாக போகுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிளாக் அவரோட வாண்டை தூக்குறாரு. லூப்பின் உடனே அவரோட ரிஸ்ட்டை பிடிச்சிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பெட்டிக்யூ கிட்ட திரும்பி, இப்போ தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் பீட்டர். லில்லியும் ஜேம்ஸும் இறந்த அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்றது நீ கொஞ்சம் ஃபைன் பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்ப, நீ அங்கே கீச் கீச்சின்னு கத்திட்டு இருந்த நேரத்தில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரீமஸ், அவனை நம்பாத ரீமஸ், அவன் என்னை கொல்ல பார்த்தான் ரீமஸ் அப்படின்னு பெட்டிக்யூ சொல்கிறாரு. ஹாரியால் பெட்டிக்யூவோட முகத்தில் வேர்த்து கொட்டுறதை பார்க்க முடிஞ்சுது. அப்படி தான் நாங்களும் கேள்விப்பட்டோம் அப்படின்னு லூப்பின் சொல்கிறாரு. இருந்தாலும் உன்கிட்ட 1-2 விஷயத்தை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பீட்டர் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு லூப்பின் சொல்லிட்டு இருக்காரு. அவன் திரும்பவும் வந்து என்னை கொல்ல பார்க்குறான் அப்படின்னு பெட்டிக்யூ பிளாக்கை பாயிண்ட் பண்ணிட்டு கத்துறாரு. பெட்டிக்யூ அவரோட மிடில் ஃபிங்கரை யூஸ் பண்ணாரு. ஏன்னா அவரோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து மிஸ் ஆனதை ஹாரி நோட்டீஸ் பண்ணான். லில்லியும் ஜேம்ஸையும் அவன் கொலை பண்ணான், இப்போ என்னையும் கொலை பண்ண பார்க்குறான், நீ என்னை ஹெல்ப் பண்ணும் ரீமஸ் அப்படின்னு பெட்டிக்யூ சொல்கிறாரு. பிளாக்கோட முகம் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு எலும்பு கூடு மாதிரியே தான் இருந்தது. உன்னை யாரும் கொல்ல பார்க்கல, நம்ம சில விஷயங்களை மட்டும் பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு லூப்பின் சொல்கிறாரு. பேசி தீர்த்துக்கிறதா? அவன் எனக்காக வருவான்னு எனக்கு தெரியும், அவன் என்னை கொல்ல பார்ப்பான்னு எனக்கு தெரியும், நான் இதுக்காக தான் 12 வருஷம் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு பெட்ரிகோ கீச் கிச்சன் சொல்லிக்கிட்டே வந்து திரும்பவும் அங்கே இருந்த விண்டோஸையும் டோரையும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. சீரியஸ், ஆஸ்கபன்லேருந்து தப்பிச்சு வரணும்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி யாருமே அதை பண்ணதில்லையே அப்படின்னு லூப்பின் கேட்குறாரு. நம்மெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தீய சக்திகள் அவன்கிட்ட இருக்கு. அப்படி இல்லைன்னா அவன் எப்படி வந்து வெளியே வர முடியும்? அவன் யூனோஹு கிட்ட இருந்து சில வித்தைகளை கத்திருப்பான் அப்படின்னு பெட்ரிகோ சொல்றாரு. பிளாக் சிரிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு ஹாரபிளான சிரிப்பு. வால்டமோட்டா எனக்கு வித்தைகளை சொல்லி கொடுக்கறதா அப்படின்னு அவர் சொல்றாரு. பிளாக் ஏதோ அவரை அடிச்ச மாதிரி பெட்ரிகோ படப்படத்தாரு. என்ன, உனக்கு உன்னோட பழைய மாஸ்டரோட பேரை கேட்க பயமா இருக்கா? நான் உன்னை குற்றம் சொல்ல விரும்பல பீட்டர், அவரோட ஆளுங்களும் உன் மேலே கோபமாக தான் இருக்காங்க இல்லையா அப்படின்னு பிளாக் கேட்குறாரு. நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியல சீரியஸ் அப்படின்னு பெட்ரிகோ சொல்கிறாரு. அவரோட முகம் ஃபுல்லுமே இப்போ வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. 12 வருஷம் நீ என்கிட்ட இருந்த மட்டும் நீ மறைஞ்சு வாழலை, நீ வால்டமோட்டோட பழைய சப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்தும் மறைஞ்சு தான் வாழற. நான் அஸ்கபனில் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டேன் பீட்டர். அவங்க எல்லாரும் நீ செத்துட்டேன்னு நினைக்கிறாங்க, இல்லைனா அவங்க எல்லாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டி இருக்கும். தூக்கத்தில் நிறைய விஷயங்களை அவங்க எல்லாம் உளர தான் செஞ்சாங்க. அவங்க ஒரு டபுள் கிராஸர் அவங்கள டபுள் கிராஸ் பண்ண தான் நினச்சிட்டு இருக்காங்க. உன்னோட இன்ஃபர்மேஷனால தான் வால்டமோட் பாட்டோஸோட வீட்டுக்கு போனார். வால்டமோட் அவரோட சக்தியை இழந்ததும் அங்கே தான். நிறைய வால்டமோட்டோட சப்போர்ட்டர்ஸ் ஆஸ்கபனில் போனாங்க, ஆனால் எல்லாரும் போகலைல்ல. இன்னும் நிறைய பேர் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு நீ உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா பீட்டர் அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல, நீ இதெல்லாம் நம்பல, இந்த பைத்தியக்காரத்தனத்தை நீ நம்பல ரீமஸ் அப்படின்னு பெட்ரிகோ கேட்குறாரு. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள் 12 வருஷம் ஏன் ஒரு எலியா வாழணும் தான் அப்படின்னு லூப்பின் சொல்கிறாரு. இன்னசென்ட் தான், ஆனால் பயம். வால்டமோட்டோட சப்போர்ட்டர்ஸ் என்னை துரத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் அவங்களோட பெஸ்ட் மேனை வந்து ஆஸ்கபனில் போட்டுட்டேன், ஸ்பையான சீரியஸ் பிளாக் அப்படின்னு பெட்ரிகோ சொல்கிறாரு. பிளாக்கோட முகம் கோவத்தில் செவக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன வால்டமோட்டோட ஸ்பைன்னு சொல்லுவேன்? நானா போய் என்னை விட ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டேன். ஆனால் நீ தான் பீட்டர், நீ தான் ஸ்பையாக இருப்பேன்னு ஏன் எனக்கு முதல்ல புரியலன்றது எனக்கு விளங்கவே இல்லை. அப்போலேருந்தே நீ இப்படி தான், உன்னை பாதுகாக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீ சேர்ந்துப்ப. ஸ்கூல் டைமில் அது நாங்களாக இருந்தோம், ரீமஸ், நான், ஜேம்ஸாக இருந்தோம் அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. பெட்ரிகோ அவரோட முகத்தை திரும்பவும் தொடச்சிக்கிறாரு. நான் ஒரு ஸ்பையா? உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு பெட்ரிகோ சொல்கிறாரு. லில்லியும் ஜேம்ஸும் நான் சொன்னனால தான் உன்னை சீக்ரெட் கீப்பராக வச்சாங்க. நான் அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளானாக இருக்கும், ஒரு சூப்பரான ப்ளஃபாக இருக்கும். வால்டமார்ட் கண்டிப்பாக என்னை தேடி தான் வருவாருன்னு நினச்சேன். உன்ன மாதிரி ஒரு ஆளை
அவங்க சீக்ரெட் கீப்பராக வைப்பாங்கன்னு வால்டமார்ட் நினைக்க மாட்டாருன்னு நினச்சேன். அதுதான் உன்னோட வாழ்க்கையிலே வந்து ஃபைனஸ்ட் மொமெண்ட்டாக இருந்திருக்கணும். போய் வால்டமார்ட் கிட்ட பாட்டர்ஸ் இங்கே தான் இருக்காங்க, என்னை சீக்ரெட் கீப்பரை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லையா அப்படின்னு பிளாக் கேட்குறாரு. பெட்ரிகியோ எதையோ முணங்கிட்டே இருந்தார். ஹாரிக்கு சில வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சது. பைத்தியக்காரத்தனம், இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறது மட்டும் கேட்டுச்சு. ஹாரியால் அவரோட கண்கள் அப்பப்போ விண்டோஸையும் டோரையும் பார்க்குறத நோட்டீஸ் பண்ணாமல் இருக்க முடியல. ப்ரொஃபஸர் லூபின், நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. சர்டன்லி ஹெர்மைனி அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. வெல், ஸ்கேபஸ், அதாவது இந்த ஆள், அவர் ஹாரியோட டார்மெட்டரியிலே 3 வருஷமாக தூங்கிட்டு இருக்காரு. அவர் யூனோஹுக்கு தான் ஒர்க் பண்ணணுன்னா அவரே ஹாரியை இதுக்கு முன்னாடி ஹர்ட் பண்ணலை அப்படின்னு அவள் கேட்குறா. இதோ தேங்க்யூ, இங்கே பார்த்தியா ரீமஸ், நான் இது வரைக்கும் ஹாரியை எந்த விதத்துலேயும் ஹர்ட் பண்ணல, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு பெட்ரிகியோ சொல்லுறாரு. அது ஏன்னு நான் சொல்லுறேன். ஏன்னா நீ எதுவும் யாருக்காகவும் ஒரு ஆதாயம் இல்லாமல் செய்ய மாட்டேன். வால்டமார்ட் 12 வருஷமாக ஹைடிங்கில் இருக்காரு. சிலர் அவர் பாதி செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆல்பஸ் டம்பிள்டோர் இருக்கிற இடத்துல நீ ஒரு மர்டரை பண்ண மாட்ட. பவர் எல்லாம் இழந்த ஒரு விசார்ட்காக நீ எதையும் பண்ண மாட்ட. இல்லைனா நீயே ஒரு விசார்ட் ஃபேமிலியில் இருந்த நியூஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காக தானே பீட்டர். இன்கேஸ் உன்னோட பழைய ப்ரொடெக்டர் திரும்பவும் பவருக்கு வந்தார்னா அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கலாம்ல அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருக்காரு. பெட்ரிகியோ அவரோட வாயை நிறைய தடவை திறந்து மூடுறாரு. ஆனால் சத்தம் எதுவும் வரலை. மிஸ்டர் பிளாக் சீரியஸ் அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. பிளாக் டக்குன்னு ஹெர்மைனியை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் உங்களை கேட்குறது, அஸ்கபனில் இருந்து டார்க் மேஜிக் இல்லாமல் எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. தேங்க்யூ, நானும் அதே தான் நினச்சேன் அப்படின்னு பெட்ரிகியோ சொல்கிறாரு. ஆனால் லூபின் அவரை பார்த்த உடனே நிறுத்திடுறாரு. பிளாக் லைட்டாக யோசிக்கிறாரு. நான் எப்படி அதை பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு ரீசன், நான் வந்து என்னோடய மூளையை லூஸ் பண்ணாமல் இருந்தது. ஏன்னு நினைக்கிறேன்னா, நான் எனக்கு தெரிஞ்சது நான் இன்னசென்ட்டுன்னு. அது ஒரு ஹாப்பி தாட் கிடையாது. அதனால் டிமெண்டஸால் அதை உறிஞ்சி எடுக்க முடியல. அது என்னை பைத்தியமாகாமல் தடுத்தது. நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சனால என்னோடய பவர்ஸ் என்கிட்ட இருந்தது. அதனால் நான் என் செல்லில் இருக்கும் போது என்னால் ஒரு நாயாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடிஞ்சுது. டிமெண்டஸால் பார்க்க முடியாது, அவங்களால ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும் பீப்புளோட இமோஷன்ஸை. அவங்களால நான் நாயாக இருக்கும் போது என்னோடய இமோஷன்ஸ் லெஸ் ஹியூமனாக லெஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்றதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் எல்லார மாதிரியும் எனக்கும் பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. நான் வீக்காக இருந்தேன், ரொம்ப வீக்காக இருந்தேன். வாண்ட் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக டிமெண்டஸை தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கப்புறம் தான் நான் பீட்டரோட அந்த பிக்சரை பார்த்தேன். அப்போ தான் அவன் ஹாக்வர்ட்ஸில் ஹாரி கூட இருக்கான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணேன். பர்ஃபெக்டாக பொசிஷன் ஆகியிருந்தான். ஒரு ஹிண்ட் டார்க் சைடு ஸ்ட்ராங் ஆகுதுன்றதை கேள்விப்பட்டா அவன் ரெடியாக இருப்பான். கடைசி பாட்டரையும் வால்டமார்ட் கிட்ட கொடுக்க. அவன் ஹாரியை வால்டமார்ட் கிட்ட கொடுத்தா யார் அவன் பிட்ரே பண்ணான்னு சொல்லுவாங்க. அவனை எல்லாரும் ஹானரோட வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. ஸோ அதனால் நான் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். எனக்கு மட்டும்தான் பீட்டர் ஒன்று உயிரோடு இருக்கான்றத தெரியும். மிஸ்டர் வீஸ்லி மிஸ்ஸஸ் வீஸ்லி கிட்ட சொன்னது ஹாரிக்கு ஞாபகம் வந்தது. கார்ட்ஸ் எல்லாரும் அவன் ஹாக்வர்ட்ஸில் இருக்கான் அப்படின்னு அவன் நைட்டெல்லாம் புலம்புறதா சொன்னார் அப்படின்னு ஹாரி யோசித்தான். என்னோட தலையில் யாரோ திடீர்னு லைட்டு போட்ட மாதிரி இருந்தது. டிமெண்டஸால் அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியல. ஆனால் அது ஒரு ஹாப்பி ஃபீலிங் கிடையாது. அது ஒரு விதமான அப்சஷனாக இருந்தது. அது எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு, என்னோட மைண்டை கிளியர் ஆக்குச்சு. ஸோ ஒரு நாள் அவங்க எனக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது என்னோட கதவை ஓப்பன் பண்ணாங்க. நான் அவங்கள தாண்டி ஒரு நாயாக போயிட்டேன். அவங்களுக்கு நான் என்னோடய அனிமல் ஃபார்மில் இருக்கும் போது என்னோடய இமோஷன்ஸை சென்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஒல்லியாக வேற இருந்தேன். ரொம்ப ஒல்லியாக இருந்தனால என்னால் பார்ஸ் வழியாகவே வெளியே வர முடிஞ்சுது. நான் ஒரு நாயாகவே மெயின்லேண்ட் வரைக்கும் நீந்தி வந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நார்த்துக்கு போய் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்தேன். நான் இங்கே தான் இந்த ஃபாரஸ்ட்டில் அப்போலேருந்து வாழ்ந்துட்டுருக்கேன். எக்ஸப்ட் குவிடிச் மேட்ச் பார்க்க வந்த போது தவிர. நீ உன்னோட அப்பா மாதிரி நல்லா விளையாடுற ஹாரி அப்படின்னு பிளாக் சொன்னார். அவர் ஹாரியை பார்த்தாரு. பிலீவ் மீ, நான் ஜேம்ஸையும் லில்லியும் காட்டி கொடுக்கல. நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன். நான் அதை பண்ணுறதுக்கு பதிலாக செத்துருப்பேன் அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. இந்த தடவை ஹாரி அவரை நம்பினான். அவனோட தொண்டை ரொம்ப டைட்டாக இருந்தனால அவனால் பேச முடியல. அதுக்கு பதிலாக அவன் தலையாட்டினான் ஆமான்னு. நோ அப்படின்னு கத்திட்டு பெட்ரிகியோ மண்டிட்டு கீழே விழுந்தாரு. ஏதோ ஹாரி ஆமான்னு சொல்லி தலையசைச்சது. ஏதோ அவரோட டெத் சென்டென்ஸ்க்கு ஹாரி ஆமான்னு சொன்ன மாதிரி. அவர் மண்டிகிட்டே தவழ்ந்து முன்னாடி வராரு. சீரியஸ், அது நான் தான்.
நான் பீட்டர் உன்னோட ஃப்ரெண்டு, நீ என்ன பண்ண மாட்ட அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிளாக் அவரை எட்டி உதைக்கிறாரு. நீ தொடாமல் இருக்கும்போதே என்னோட ட்ரெஸ்ஸில் நிறைய அழுக்கு இருக்க தான் செய்யுது அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. ரீமஸ், நீ இதை நம்பலல்ல ரீமஸ், சீரியஸ் உங்ககிட்ட பிளான் சேஞ்ச் ஆச்சுன்னா சொல்லியிருப்பான்ல ரீமஸ் அப்படின்னு பெட்ரிக்யூ லூப்பினை பார்த்து சொல்கிறாரு. நான் தான் ஸ்பைன்னு அவன் நினச்சிருந்தா என்கிட்ட சொல்லியிருந்திருக்க மாட்டான் பீட்டர். சீரியஸ், நீ சொல்லியிருந்திருக்க மாட்டேல அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்னை மன்னிச்சிரு ரீமஸ் அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. நாட் அட் ஆல் பேட் ஃபுட் ஓல்ட் ஃப்ரெண்ட், நீயும் என்னை மன்னிச்சிடுறியா, நானும் உன்னை ஸ்பைன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் அப்படின்னு பிளாக் சொல்லிட்டு, சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு அவரோட ஸ்லீவ்ஸை மடிச்சு விடுறாரு. எஸ், நானும் அதை தான் நினைக்கிறேன் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க, இல்லை பண்ண மாட்டீங்க ரான், நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தேன்ல, ஒரு நல்ல பெட்டா, நீ அவங்கள என்னை கொல்ல விட மாட்டேல்ல ரான், நீ என்னோட பக்கம் தானே இல்லையா அப்படின்னு பெட்டிக்யூ ரான் கிட்ட கேட்குறாரு. ஆனால் ரான் பெட்டிக்யூவை ரொம்ப வெறுப்போடையும் அருவருப்போடவும் பார்க்குறான். நான் உன்னை என் பெட்டில் தூங்க வச்சுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுறான். கைண்ட் பாய், கைண்ட் மாஸ்டர், நீங்கள் அவங்கள பண்ண விட மாட்டீங்கல்ல, நான் உன்னோட ரேட்டாக இருந்தேன், நான் ஒரு நல்ல பெட்டாக இருந்தேன் அப்படின்னு பெட்டிக்யூ சொல்கிறாரு. நீ மனுஷனாக நடந்துக்கிட்டதை விட ஒரு எலியாக நல்ல விதமாக நடந்துக்கிட்டேன்னு சொன்னால் அது ஒன்றும் பெருமைப்படுறதுக்கான விஷயம் இல்லை பீட்டர் அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. பெட்டிக்யூ ரான் கிட்டே இருந்து ஹெர்மைனி கிட்ட போகிறாரு. ஸ்வீட் கேர்ள், கிளவர் கேர்ள், நீ அவங்கள என்னை கொல்ல விட மாட்டேல்ல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பெட்டிக்யூ மண்டி போட்டு கீழே விழுந்து அன்கன்ட்ரோலபிளாக அழுதுட்டு இப்போது ஹாரியை நோக்கி வராரு. ஹாரி, ஹாரி, நீ பார்க்குறதுக்கு உன்னோட அப்பா மாதிரியே இருக்க, அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ ஹாரி கிட்ட பேசுவ? நீ எப்படி உன்னோட முகத்தை அவன் முன்னாடி காமிக்கிற? நீ ஜேம்ஸை பற்றி அவன்கிட்ட பேசுறியா அப்படின்னு சீரியஸ் பிளாக் கத்துறாரு. ஹாரி, ஜேம்ஸ் என்னை கொல்லணும்னு நினச்சிருக்க மாட்டான், ஜேம்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும், ஜேம்ஸ் எனக்கு கருணை காட்டியிருப்பான் ஹாரி அப்படின்னு பெட்ரிக்யூ சொல்லிட்டு தவழ்ந்துட்டு ஹாரியை நோக்கி போயிட்டுருக்காரு. லூப்பனும் பிளாக்கும் முன்னாடி போய் பெட்ரிக்யூவோட ஷோல்டர்ஸை பிடிச்சு அவரை தள்ளி விடுறாங்க. அவர் கீழே விழுந்து அவங்கள பார்க்குறாங்க. நீ லில்லியும் ஜேம்ஸையும் வால்டமோர்ட் கிட்ட வித்துட்ட, நீ அதை டினை பண்ணுறியா அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. பெட்ரிக்யூ அழ ஆரம்பித்தார். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாரபிளாக இருந்தது. ஒரு பெரிய சைஸ் வழுக்க விழுந்த பேபி அழற மாதிரி இருந்தது. சீரியஸ், சீரியஸ், என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும்? டார்க் லார்ட் உனக்கு ஐடியாவே இல்லை, அவருக்கு என்னென்னமோ தெரிஞ்சிருக்கு, நான் ரொம்ப பயந்துட்டேன். சீரியஸ், நான் உன்ன மாதிரியோ ரீமஸ் மாதிரியோ ஜேம்ஸ் மாதிரியோ தைரியசாலி கிடையாது. நான் இதெல்லாம் நடக்கவே இல்லை. அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணார். போய் சொல்லாத, நீ இன்ஃபர்மேஷனை 1 வருஷமாகவே பாஸ் பண்ணிகிட்டு இருந்த, நீ தான் அவரோட ஸ்பை அப்படின்னு சீரியஸ் கத்துறாரு. எல்லா இடங்கள்லையும் அவரோட அதிகாரம் தான் இருந்தது. அவரை எதிர்த்து நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு பெட்டிக்யூ சொல்கிறாரு. அவரை எதிர்த்து என்ன சாதிக்க போகிறோமா? இன்னசென்ட் லைஃப்ஸ் பீட்டர் அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. உனக்கு புரியல சீரியஸ், அவர் என்னை கொன்று இருப்பார் அப்படின்னு பெட்டிக்யூ அழறாரு. அப்போ நீ செத்து இருக்கணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக நீ செத்துருக்கணும், அதை தான் நாங்களும் உனக்காக செஞ்சுருப்போம் அப்படின்னு பிளாக் கத்துறாரு. பிளாக்கும் லூப்பனும் இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து நின்று அவங்களோட வான்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. நீ இதை ரியலைஸ் பண்ணியிருக்கணும் பீட்டர், வால்டமோர்ட் உன்னை கொல்லலைன்னா நாங்கள் உன்னை கொண்டு இருப்போன்னு. குட் பை பீட்டர் அப்படின்னு லூப்பன் சொல்கிறாரு. ஹெர்மைனி அவளோட கைகளை வச்சு அவளோட முகத்தை மூடிட்டு செவத்து பக்கமாக திரும்பிட்டு கண்ணை மூடிக்கிறா. நோ அப்படின்னு ஹாரி கத்திட்டு பெட்ரிக்யூக்கு முன்னாடி நிற்கிறா. நீங்கள் இதை பண்ணாதீங்க, நீங்கள் அவரை கொல்லாதீங்க அப்படின்னு அவன் சொல்லறான். பிளாக்கும் லூப்பனும் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஹாரி, இவன் தான் நீ அப்பா அம்மா இல்லாததுக்கான காரணம் அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. உன்னை வால்டமோர்ட் கொண்டு இருந்தாலும் இவன் அதுக்கு கவலையே பட்டிருக்க மாட்டான். அவன் சொன்னதை நீ கேட்டல, அவனோட உயிர் தான் அவனுக்கு முக்கியமாக இருந்தது உங்கள் மொத்த ஃபேமிலியை விட அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. எனக்கு தெரியும், நாம் அவரை காசலுக்கு கொண்டு போகலாம், அங்கே டிமெண்டஸ் கிட்ட கொடுத்துடலாம், அஸ்கபனுக்கு கொண்டு போகட்டும், அவரை கொல்லாதீங்க அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஹாரி, தேங்க்யூ அப்படின்னு பெட்ரிக்யூ சொல்லிட்டு ஹாரியோட காலத்தோட ட்ரை பண்ணுறாரு. என்னை விட தள்ளிப்போ, நான் இதை உனக்காக செய்யலை, நான் இதை ஏன் பண்ணுறேன்னா அப்பா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கொலைகாரங்களாக ஆக விரும்பியிருக்க மாட்டார். லூப்பனும் பிளாக்கும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வான்ஸை கீழே இறக்குறாங்க. இவனை என்ன பண்ணணுன்ற முடிவெடுக்கிற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்குது ஹாரி, ஆனால் அவன் என்ன பண்ணான்றதை திரும்பவும் ஒரு தடவை யோசித்து பார்த்துக்கோ அப்படின்னு லூப்பன் சொல்கிறாரு. அவர் அஸ்கபனுக்கு போகட்டும், அவருக்கு தான் அது சரியான பிளேஸ் அப்படின்னு ஹாரி சொல்லலாம். வெரி வெல், தள்ளி நில்ல ஹாரி அப்படின்னு லூப்பன் சொல்லிட்டு
நான் அவனை கட்டி தான் வைக்க போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு லூப்பன் சொல்கிறாரு. ஹாரி வழியை விடுறா. லூப்பனோட வானில் இருந்து சின்ன கயிறுகள் வருது, அது பெட்ரிகியூவை கட்டுது. ஆனால் நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனா பீட்டர், நாங்கள் ஒன்று கொண்டு வருவோம், நீ அதுக்கு அக்ரி பண்ணுறியா ஹாரி அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. ஹாரி குனிஞ்சு பார்த்து தலையசைக்கிறான், பெட்ரிகியூ அவனை பார்க்குற மாதிரி. ரைட் அப்படின்னு லூப்பன் சொல்லிவிட்டு ரானை பார்த்து, ரான், என்னால் மேடம் பாம்ஃப்ரே அளவுக்கு போன்ஸை சரியாக மென் பண்ண முடியாது, ஆனால் அதனால் நான் உன்னோட லெக்ஸை சும்மா கட்டு மட்டும் போட்டு விடுறேன் உன்னை ஹாஸ்பிட்டல் விங்க்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவரோட வாண்டை ரானோட கால் மேலே டேப் பண்ணிவிட்டு ஃபெருலா அப்படின்னு சொல்கிறாரு. பேண்டேஜஸ் வந்து ரானோட காலை சுற்றிக்குது. ரான் மெதுவாக அவனோட காலை தரையில் வச்சு அவன் எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணுறான். தட்ஸ் பெட்டர், தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். ப்ரொஃபஸர் ஸ்னேப் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. அவருக்கு எந்த சீரியஸ் பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு லூப்பின் குனிஞ்சு ஸ்னேப்போட பல்ஸை பார்த்துட்டு, நீங்கள் கொஞ்சம் ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக இருந்தீங்க, அதனால தான் மயக்கம் போட்டுட்டாரு, பெர்ஹாப்ஸ் நம்ம அவரை காசில் போகிற வரைக்கும் ரிவைவ் பண்ணாமல் இருந்தால் நல்லது தான், நம்ம இப்படி அவரை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மொபிலி கார்பஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏதோ இன்விசிபிளான கயிறுகள் வச்சு ஸ்னேப்போட ரிஸ்ட்லேயும் கழுத்துலேயும் கால்லையும் வச்சு இழுக்கிற மாதிரி அவரை ஒரு பப்பெட் மாதிரி நிமித்தி நிற்க வைக்கிறாங்க. அவர் ஒரு சில இன்ச்சஸ் கிரவுண்டில் இருந்து மேலே தொங்கிட்டுருக்காரு. லூப்பன் இன்விசிபிலிட்டி க்ளோக்கை மடித்து பாக்கெட்குள்ளே வைக்கிறாரு. நாம் 2 பேரும் இவனோட செயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் டு மேக் ஷுர் அப்படின்னு பிளாக் பெட்ரிகியூவை அவரோட காலில் மிதித்து காமிக்கிறாரு. நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு லூப்பன் சொல்கிறாரு. நானும் தான் அப்படின்னு ரான் சொல்லறான். பிளாக் ஹெவியான மேனக்கல்ஸை தின் ஏர்லேருந்து வர வச்சு பெட்ரிகியூவோட ஃபார்மில் மாட்டிட்டு அதை லூப்பனோட கையிலையும் லூப்பனோட ரைட் கையிலையும் ரானோட லெஃப்ட் கையிலையும் மாட்டி பெட்ரிகியூவை நடுவில் மாட்டி வைக்கிறாரு. க்ரூக்ஷாங்க்ஸ் பெட்டில் இருந்து குதித்து அது ரூமை விட்டு வெளியே வருது. அதுக்கு பின்னாடியே எல்லாரும் கிளம்புறாங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது, இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.